இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வழங்குபவர் பிரதர் பிரிட்டோ அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளை ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 106 தியானிக்கப் போகிறோம். நாம் இந்த தியான வேளையில் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி தொடர்ந்து வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு ஆவலோடு காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே டிஜே டிவி சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். பாருங்கள், நம்மளால் கண்களை மூடி இந்த அதிகாலை வேளையில் தேவனை ஆராதிக்கலாம். தேங்க்யூ லார்ட், ஹalleluya. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹalleluya. என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? எத்தனை பேர் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க போறீங்க? என்னோட கூட சேர்ந்து இந்த காலை வேளையில நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்மனர் என்று வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட். ஆராதிப்பேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். காலமெல்லாம் உம்மை பாடிடுவே ஆத்துமனேசரே, உம்மை தேடிடுவேன். உள்ளம் எல்லாம் உம்மையே தியானிப்பே, எண்ணமும் ஏக்கமும் நீர்தானே. காலமெல்லாம் உம்மை பாடிடுவே ஆத்துமனேசரே, உம்மை தேடிடுவேன். உள்ளமெல்லாம் உம்மையே தியானிப்பே, எண்ணமும் ஏக்கமும் நீர்தானே. ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே. என் தஞ்சமும் என் கேடகமும் என்றும் நீர்தானே. என் அடைக்கலம் என் கோட்டையும் என் துருகமும் நீர்தானே. என் தஞ்சமும் என் கேடகமும் என்றும் நீர்தானே. என் அடைக்கலம் என் கோட்டையும் என் துருகமும் நீர்தானே. ஆராதிப்பே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. என் வழியும் என் சத்தியமும் ஜீவனும் நீர்தானே. என் பலனும் என் கண்மலையும் என் துணையும் நீர்தானே. என் வழியும் என் சத்தியமும் ஜீவனும் நீர்தானே. என் பலனும் என் கண்மலையும் என் துணையும் நீர்தானே. ஆராதிப்பே ஆராதிப்பேன்
ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே 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 ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பே. தொடர்ந்து பிரசன்னத்தில் எங்கள் நிறைவு. தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதனை எடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 106. அல்லேலுயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை இரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி இரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளின் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 106. சங்கீதம் 106 48 வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. வசனம் 1 முதல் 24 வரை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் எப்படிப்பட்டவர், மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து இந்த சங்கீதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் தன் சொன்ன வாக்கில்
தன்னுடைய குணாதிசயத்தில் எவ்வளவு உண்மையுள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த அதிகாரம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தில் என்னை தொட்ட 2 வசனங்களாய் நாம் தியானிக்க போகிறோம். 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். மேலும் 14வது வசனம்: வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். பிரியமானவர்களே, 3 விதமான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா இருக்கிறது. எகிப்தின் வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை, கானான் வாழ்க்கை. எகிப்தின் வாழ்க்கையை விட்டு நாம் வெளியேறும்போது தேவன் இந்த உலகத்தின் அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை விடுவித்து அவருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அவர் நம்மை ரட்சிக்கிறார். 2வது, அவருடைய வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நாம் மறுரூபமாகிக் கொண்டே வருகிறோம். ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபம். 2வது வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை, டுவர்ட்ஸ் கேனன். கானானை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி செல்வதற்கு தெரிந்தெடுத்த ஒரு வாழ்க்கை தான், ஒரு பாதை தான் இந்த வனாந்தர பாதை. 3வது, பாலும் தேனும் ஓடுகிற பியாண்ட் அவர் லைஃப் லிமிட்ஸ், நம் தேவைகளுக்கும் அதிகமாய் சந்திக்கப்பட்ட திருப்தியான ஒரு வாழ்க்கை தான் கானான் வாழ்க்கை. இந்த இடத்திலே அவர்கள் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி என்று சொல்கிறது. அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் அழைக்கப்பட்டதன் நோக்கம் மிகவும் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அவர்களுக்கு அவங்களோட டெஸ்டினி தெரியும், நம்ம எங்கே போய் சேரணும் அப்படின்னு தெரியும். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல், 24வது வசனம், விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அவங்க போய் சேர வேண்டிய இடம் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல், எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் எளிதாய் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எல்லா பிரைஸும், எல்லா உங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சகலத்திற்கும் தேவனே எல்லாவற்றையும் செலுத்தி தீர்த்த ஒரு வாழ்க்கை தான் கானான் வாழ்க்கை. அந்த உண்மையான ஆசீர்வாதங்கள் உள்ள அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய நோக்கம். அதற்கென்று தான் அவர்களை அழைத்தார். எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து அவங்கள கானானை நோக்கி கூப்பிட்டு போகிறாரு. அவங்க முன்னாடி கானான் தேசம் இருக்குது, ஆனால் அவங்க கானான் தேசத்தை அசட்டை பண்ணாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவங்க ரொம்ப அசால்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவங்களோட பிரச்சனை என்னென்னா, ப்ரெசண்ட்டில் தற்போது அவர்கள் எங்கே இருந்தாங்க? வனாந்தரத்தில் இருந்தாங்க. வனாந்தரத்தில் இருந்தவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, இச்சையுள்ளவர்களாகி என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர்றாங்க அப்படின்னா, எகிப்தில் அவங்க பார்க்காத அற்புதங்கள் கிடையாது. தேவன் பயங்கரமான மிரக்கிள்ஸை, அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தி ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே ஊரில் தான் இருக்காங்க, ஆனால் பக்கத்தில் எகிப்தியன் இருந்தானா அவன் வீட்டில் பிரச்சனை பற்றிக்கிட்டு எரியுது. ஆனால் அதுக்கு அடுத்த வீடு இஸ்ரவேல் ஜனங்கள், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை. பக்கத்து வீட்டில் மூத்த பையன் இறந்து போகிறான், இந்த வீட்டில் ஒன்றுமே நடக்கலை.
10 பிரச்சனை வருது. 10 பிரச்சனையுமே எகிப்து மக்களுக்கு மட்டும்தான் வருது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அங்கே இரத்தம் இருந்தது. அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. சாபங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. எகிப்து ஜனங்களுக்கு வந்த பிரச்சனை இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்கலை. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் பார்த்தவங்க அவருடைய சொந்த ஜனமாக தங்களை மேன்மை பாராட்டினவர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள்? 7வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். பாருங்க, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளவு அதிசயங்களையும் பார்த்துட்டும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. பைபிள் சொல்லுது அதுக்கு அடுத்த வருஷம், ஆனாலும் அவர் தன்னுடைய நாமத்து நிமித்தம், இவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது, இவருக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, கூப்பிட்டுட்டேன், அவன் கலகம் பண்ணுறான் எனக்கு எதிராக, அவனுக்கு இவ்வளோ விஷயங்களை செஞ்சோம், ஆனாலும் என்னுடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். சிவந்த சமுத்திரம் 2 பிளந்துச்சு அவங்களுக்கு முன்னாடி. எகிப்தில் சாகிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டா என்னை இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி செங்கடலுக்கு முன்னாடி நிப்பாட்டினீங்க அப்படின்னு மோசேயை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. மோசே சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அங்கே செங்கடல் 2ஆக பிளந்தது. பைபிள் சொல்லுது. வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி அவங்க சிவந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் நடந்து போகிறாங்க. இப்படி பயங்கரமான மேட்டரெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவன் செய்தார். ஆனால் இவங்களோட கேரக்டர் என்ன தெரியுமா? அற்புதங்களை வாங்குறது, ஆனால் அற்புதங்களை மறந்துடுறது. உலக கவலைகள், உலக பிரச்சனைகளினால தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறந்து போகிற ஒரு வாழ்க்கை தான் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் துதித்தார்கள் அப்படின்னு இருக்கு. அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லுங்க. அவருடைய கிரியைகளை, அவருடைய வல்லமையை அனுபவித்த நம்ம ஒருபோதும் அதை மறந்துடவே கூடாது. அற்புதங்கள் அநேகம் வாங்கியிருக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுவதும் மாலையில் நம்ம வேலைகளை முடிச்சுட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்றது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, திருப்தியான ஒரு வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பெற்றோர், நல்ல பிள்ளைகள், நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள், நல்ல தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற தலைவர்கள், நம்மை திருப்திப்படுத்துவதற்கென்று தேவன் வைத்திருக்கிற உபகரணங்கள், இந்த இயற்கை, நல்ல கால சூழ்நிலை, இது எல்லாமே ஆசீர்வாதம். தேவன் நம்ம நினச்சதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, குழம்பி நிற்கும்போது நம்மளை கைட் பண்ணுறதுக்குன்னு ஆலோசகர்களை தேவன் நம்ம கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஜெபம் பண்ணால் பதில் வருது. நீங்கள் ஒரு காரியத்தை பற்றி கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வருது. கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகள் உங்களை நோக்கி வருது. அவர் உங்களை திருப்தியாக நடத்துகிறார். உங்களோட வேலைகளில் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கீங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது. ஏன்னா அவருடைய கிருபையின் திரட்சி உங்கள் மீது இருக்கிறது. ஒரு நாளும் மறவாதீர்கள், ஒரு நாளும் மறவாதீர்கள். சீக்கிரமாய் அவர்கள் மறந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அதுக்கு காரணம் என்ன? வனாந்திரத்தில் இச்சையுள்ளவர்களானார்கள். வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களானார்கள். 24வது வசனம் சொல்லுது, இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அவன் விரும்ப வேண்டிய ஒரு டெஸ்டினி, ஒரு கிரேட்டர் லைஃபு, எக்ஸலண்ட்டான ஒரு லைஃபு அவன் முன்னாடி இருக்குது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் இன்றைக்கி என் தேவை சந்திக்கப்பட்டால் போதும், இன்றைக்கி என் பிரச்சனைக்கான சொல்யூஷன், எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு வாழ்க்கை.
பிரியமானவர்களே, இந்த வசனத்தை தியானிக்கும்போது வேதத்திலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு சம்பவத்தையும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஏசா, யாக்கோபு இவர்கள் ஈசாக்கினுடைய புத்திரர்கள் நமக்கு தெரியும். பாருங்க, ஏசா மூத்தவன், யாக்கோபு ரெண்டாவது பையன். ஏசா புத்திர சுவீகாரத்துக்கு சொந்தக்காரன், யாக்கோபு ஒரு எத்தன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஈசாக்குக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் ஏசாக்கு தான் வரணும். ஏன்னா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் தான் வரணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்படி என்னங்க ஏசா பண்ணார்? அவர் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினார் அப்படின்றது. நீங்கள் தேவன் கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்காமல் நீங்கள் அசால்ட்டாக இருக்கும்போது எவ்வளவு விஷயங்களை தேவன் செஞ்சுருப்பார். அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த ஆசீர்வாதங்களையும் அனுபவிச்சுட்டு ஒரு பேப்பரை கசக்கி தூக்கி போட்டு போகிற மாதிரி அவருடைய கிருபைகளை நம்ம அசட்டை பண்ணுறோம் நிறைய நேரங்களில். ஆனால் என்னைக்கு நீங்கள் அவருடைய கிருபைக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் அதை நினச்சி இதெல்லாம் அவர் எனக்கு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நினச்சி உங்களுடைய பிரச்சனை நேரத்தில் அவர் என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னு நீங்கள் காத்திருக்கும்போது உங்கள் லைஃபே வேறு லெவலுக்கு போயிடுது. பிரியமானவர்களே, 13வது வசனம், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். எப்போ நீங்கள் இச்சையுள்ளவர்களாக மாறுறீங்க, எப்போ நீங்கள் அவருடைய கிரியைகளை மறக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல். இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள், அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கும்படி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியம் உள்ளவர்கள். அவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். தேவன் இச்சிக்கப்படத்தக்க அந்த தேசத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறார். உங்களுக்கென்று வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக உங்களை அழைத்து செல்கிறார். என்னைக்கு நீங்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறீங்களோ அந்த நிமிஷத்திலிருந்து தேவன் வைத்திருக்கிற அந்த மெய்யான திட்டத்திற்கான பாதைகள் திறக்கிறது. ஆனால் என்னைக்கு நீங்கள் காத்திருக்காம அவருடைய கிரியைகளை மறந்து போகிறீங்களோ அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே மாறிடுது. பைபிள் சொல்லுது, அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார், அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவங்க என்ன கேட்டாங்க? எகிப்தில் சாகிறதுக்கு இடம் இல்லைன்னா கூட்டு வந்த அப்படின்னு மோசேயை பார்த்து கேட்டாங்க. தேவன் எவ்வளோ பெரிய திட்டத்தை அவர்களுக்கு என்று வைத்திருந்தார். அதையெல்லாம் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை அவங்களுக்கு முன்னாடி இருக்குது, கானான் தேசம் கண்ணு முன்னாடியே இருக்குது. ஆனால் அவங்க அதை அசால்ட்டாக நினச்சிட்டாங்க, அந்த வார்த்தையை அசால்ட்டாக நினச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 40 நாள் பிரயாண தூரம். ஆனால் 40 வருடம் ஆகி அதை அடையாது போனார்கள். 40 வருஷமாக மாற்றினது இஸ்ரவேல் ஜனங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. உன் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை ஒருபோதும் மறவாதீங்க. அதை நினச்சி பாருங்கள். என்னைக்கு அவருடைய கிருபையின் அந்த திரட்சியை நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவர் உங்கள் மேலே காட்டின அந்த கிருபையை நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்போ அந்த நன்றியுள்ள தன்மை உங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறவர்களாக மாறிடுவீங்க. நீங்கள் காத்திருக்கிறவர்களாக மாறும்போது, அவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் வெயிட் பண்ணும்போது, அவருடைய ஆலோசனை உங்களை நோக்கி கடந்து வருது. அந்த ஆலோசனை தான் அவரோட வழி. அவரோட வழி எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம்
அப்படின்னு சொல்லுகிற ஒரு வழி, எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வழி. அவருடைய வழி எப்போவுமே எளிதாக இருக்கும். கஷ்டப்படாமல் எளிதாய் நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழியாக தான் அந்த வழி இருக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கிருபையின் திரட்சிகளையும் நினைத்து பார்ப்போம். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களோட லைஃபு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தாருன்னா, 8வது வசனம் சொல்லுது, ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். 10வது வசனம் சொல்லுது, பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை மீட்டு விட்டார். அடிக்கடி இந்த வார்த்தை வருது, அவர்கள் மறந்தார்கள், அவரை அசட்டை பண்ணினார்கள். அவர் செஞ்ச செயலை நீங்கள் மறந்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதங்களை நீங்கள் மறந்தீங்கன்னா அவரை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் மறந்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு கொடுத்த உறவுகளை நீங்கள் அசட்டை பண்ணிங்கன்னா நீங்கள் அவரை அசட்டை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என்னைக்கு அவர் கொடுத்த விஷயங்களை நீங்கள் ஹானர் பண்ணுறீங்களோ, அவர் கொடுத்த உறவுகளாக இருக்கட்டும், அவர் செய்த அற்புதங்களாக இருக்கட்டும், அதை நீங்கள் கனம் பண்ணி அவரை நினைக்கிறீங்களோ, தேவன் கொடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அது தேவனை கனம் பண்ணுவது. அப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். தேவன் உங்களை அற்புதமான பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான கானான் வாழ்க்கைக்குள் உங்களை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த டெஸ்டினிக்கு நீங்கள் போய் சேர்கிறவர்களாக இருக்கிறீர்கள். எளிதாய் சுந்தரித்து கொள்ளலாம் என்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைத்து செல்வாராக. நிச்சயமாகவே இந்த காலை தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, நீர் செய்த அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏராளம் ஏராளம். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் நீர் எங்களை எழுப்புகிறீர். உடைய சமூகத்தில் அமர எங்களுக்கு நீர் உதவுகிறீர். உடைய பிரசன்னம் எங்களை நடத்துகிறது. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குகிறது. எங்களுடைய பாதை ராஜபாதையாக இருக்கிறது. எங்களை எகிப்திலிருந்து ரட்சித்தவர், சத்துருக்களின் கைகளுக்கு விலக்கி எங்களை காக்கிறவர், பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான கானான் வாழ்க்கைக்கு எங்களை அழைத்து செல்கிறவர். ஒருபோதும் நீர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறவாதவர்களாக இருக்க ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை மறக்க வச்சிரும். ஆனால் நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தை போல நாங்கள் வாழ்க்கை வாழாதபடிக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய மகிமை அவர்களை மூடியிருப்பதாக, நன்றியுள்ளவர்களாய் இருப்பார்களாக, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பார்களாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணாதவர்களாய், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அசட்டை பண்ணாதவர்களாய், அந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறவர்களாய் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை நாள் மறுபடியும் ரேடியோ டைம் நிகழ்ச்சிகளை சந்திப்போம். God bless you.